அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்எஃப் வந்து ரெனால்ட் லோகன் கொண்டு வந்திருக்கார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரெனால்ட் லோகன் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பீங்களாட்டிருக்கு. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க லோகன் போடுங்க லோகன் போடுங்க அப்படின்னு சொல்லி. சரி, வண்டி வேலை முடிட்டுங்க. வேலை முடிஞ்சன வண்டியில் கொஞ்சம் ஓட்டி பார்த்துட்டு கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது வண்டியில். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே வண்டி ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துடலாங்க எப்படி இருக்குதுன்னு. முதல்ல வண்டி காமிச்சிட்டுங்களா? காமிக்கிறேன் பாருங்கள். ரெனால்ட் நான் வண்டி பாருங்க, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வச்சுட்டாருங்களாம்மா சொன்னார். அதனால தான் வண்டி ஃபுல் பெயிண்டிங் வருது. வெயில் நடத்துனது பாருங்க, பூரா பெயிண்ட் வெட்டிப்போ எப்படி. இந்த பக்கம் பெயிண்ட்டே இல்லைங்க. இங்கே டின்ட்டு ஸ்க்ராட்சு, எப்படி இருக்குன்னு வருங்க வண்டி. லோகன், மகேந்திரா லோகன். ரெனால்ட் எம்பளம், ஆனால் மகேந்திரா லோகன். வேறுங்க டோரெல்லாம் அப்பா இப்படியே நசுங்கி உள்ளே போயிடுச்சு. இதெல்லாம் பண்ணிங்க இந்த பேட்ச் ஒர்க்கெலாம் வந்துருச்சுங்க. எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறோம். இருங்க அப்படியே உள்ளே காமிச்சிட்றேன் உங்களுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள எல்லாம் மாற்றணும். ஏகப்பட்ட அழுக்குள்ள இன்டீரியர் க்ளீன் பண்ணணும். எல்லா அழுக்கு க்ளீன் பண்ணணும். சீட்டுக்கு ஒரு மேட்டு, ஃபுல் மேட்டு, எல்லா வேலையும் செய்யணும். என்ன வெயிலுங்க, வெயில் தொழுகுது. காலையில் 11 மணிங்களா, 11:30 ஆச்சு. சரியான மொட்டை வெயில் எடுத்துகிட்டு இருக்கிறேனுங்க. சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மறந்துட்டேன், இந்த வண்டி வந்து ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் பண்ணுறேனுங்க. BMW ஒயிட்டு. அவர் அந்த KE100 பார்த்துருந்தாரு. அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாருங்க. அதனால் அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். சரி, நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேனுங்க. இப்போ வந்து லோகன் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுங்க. எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணி டிங்கரிங், பெயிண்டிங் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலைகளை வந்து செய்கிறேங்க. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும், ஃபோன் பண்ணி ஆகட்டும், நிறைய பேர் வந்து நிறைய கூப்பிட்டு எனக்கு நிறைய சொன்னாங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம டிஎம்எஃப் பார்த்து. ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது சில தருணங்கள். அந்த டிஎம்எஃப்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இப்போது வண்டி காமிச்சிட்டுங்களா? லோகனுடைய ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட்டான வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நிறையா பண்ண வேண்டிய ஒர்க்கு, பட் அவர் ஒரு பட்ஜெட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. அதனால் சில பல வேலைகள் வந்து தவிர்க்க வேண்டியதாக போச்சுங்க. அதனால் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து பண்ணிட்டோம். அது சிம்பிளான பட்ஜெட்டில். அதனாலங்க வண்டி காமிச்சிடலாங்களா? எங்கே என்ன சுற்றினாலும் வண்டி காமிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க காமிக்கிறேன். அது வேறு எந்த கலர்லேருந்து எந்த கலர் பண்ணியிருக்கிறோம்? கோல்டு கலர்லேருந்து பண்ணியிருக்கிறோம். பார்த்தோன்னே பார்த்துடலாங்களா? பா, நிலைமை வண்டிக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டார். வண்டி வந்து பார்த்தோன்னே இருங்க, சாப்பிட போயிருக்கிறாரு. முடிஞ்சால் அவரை நான் பேச வைக்கிறேன். எப்படி இருக்குதுங்க? பலே பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு. ஒவ்வொரு வண்டியும் அப்படி தானுங்க. ஒவ்வொரு வேலைகள் நம்ம அப்படி தான், நம்ம ரசித்து தான் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் அவங்க எழுதி கொடுத்த வேலைகள் அத்தனையுமே நம்ம வந்து பண்ணிடுறோம். இன்றைக்கி ஒரு வண்டிக்குன்னு பார்த்திங்கன்னா எழுதி கொடுக்குறது மினிமம் 40 வேலை 30 வேலை. ஒவ்வொரு வேலையை டிக் பண்ணி எழுதி செய்யணும். அதுதானுங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது
இப்போ சொல்கிறேன் பாருங்க. டிங்கனிங் அண்ட் பெயிண்டிங்கு, சீட் கவரு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, சன் ஃபிலிம்மு, சென்ட்ரல் லாக் போட்டிருக்குதுங்க. இந்த ரிமோட் லாக்கு, அண்டர் கோட் பெயிண்ட்டு, பாலிஸு, ஆரனு, ஹெட்லைட் பல்பு, வைப்பர் பிளேடு, நம்பர் பிளேடு, ஸ்டேரிங் இருக்காரு, ரியர் டிக்கு ஸ்பீக்கரு, சைடு மிரர் 2, மட் ஃப்ளாப்பு, டெயில் லேம்ப்பு. கடைசி வரைக்கும் டெயில் லேம்ப் மாற்றலை, அது அவங்க பட்ஜெட்லேயே இல்லை. அப்புறம் கடைசியில் நம்ம வீட்டில் தான் எனக்கு இத்தனை வேலையும் செஞ்சாச்சுங்க. ஹெட்லைட் எப்படிங்க மாற்றாமல் இருக்கிறது, டெயில் லைட்டு எப்படிங்க மாற்றிடலாம் நாங்கள், அதெல்லாம் மாற்றிட்டோம். அப்புறம் ஃபோக் லேம்ப் கூட இல்லை. சைடு மிரரு, ரிமோட் லாக்ஸ், ரிமோட்டு 2 ரிமோட் வந்துருங்க. ஸ்டேரிங் கிரிப் கவர், ஸ்பீக்கர், இவ்வளோ தாங்க. வேறு எதுவுமே பண்ணலைங்க. நூடுல்ஸ் மேட்டு, ஃபுல் மேட்டு. இருங்க, சாப்பிட்டு வந்துட்டாங்க. வாங்க. எங்கேருந்து தெரியுங்களா வந்திருக்கிறாங்க? பழனியிலேருந்து வந்திருக்கிறார் நம்ம பிரதர். வண்டி எப்படி பிரதர் இருக்குது? எக்ஸெப்ட் பண்ணாலோட சூப்பராக இருக்குது. எக்ஸெப்ட் பண்ணாலோட சூப்பராக இருக்குது பிரதர். இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது, அதை நான் எதிர்பார்த்தாலோட. அப்படி சொல்லுங்கள். நீங்கள் வந்து எதிர்பார்த்து வேறு மாதிரி வந்தீங்க, அதனால தான் அவர் ஃபோட்டோ கேட்டார். வண்டி எனக்கு வேலை செய்யும்போது ஃபோட்டோ கொடுங்க. நான் ஃபோட்டோ கொடுக்க மாட்டேன். சரி சரி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸாக காமிச்சா தான் நல்லாயிருக்கும். ஆனால் அவர் வந்து ஏதோ சொன்னார், முன்னாடி நின்று ஸ்கேலாக பட்டாராம்மா, ஒரு மஞ்சள் கலராக நின்றுதாம்மா. ஐயோ நம்ம வெள்ளை போய் நடிக்க சொன்னோம், பார்த்தா டல்லோயிட் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி வந்தோடனே அவர் கேட்டார். உங்களுக்கு பிடிச்சதில்ல? நாங்கள் விட்ட காரை விட வேறு கார் மாதிரி ரொம்ப தேங்க்ஸுங்க. பழனியிலேருந்து நம்ம டிஎம்எஃப் டீகளை கேட்டிருப்பீங்க. எஸ், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் டிஎம்எஃப், ஆல் டிஎம்எஃப். ரொம்ப நன்றி. சில விஷயங்களில் என்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற்போல் கமெண்ட் அடிக்கும் என் அன்பு உள்ளங்கள், என் அன்பு டிஎம்எஃப், அவங்களுக்கெல்லாம் வந்து நான் கையெடுத்து கும்பிட்டு நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி கடன் நிறைய செலுத்தினேன். உங்களுக்கு எவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு என்ன செலுத்துறதுனே தெரிய மாட்டேங்குது. இன்னும் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் உங்களுக்காக. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன வீடியோ போட முடியும் உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ ஆகட்டுங்க. இப்போ நான் செய்கிற வேலைகள் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இந்த வேலைகள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேனுங்க. அவ்வளோதான். இந்தந்த வேலைகள் இப்படி நான் பண்ணிகிட்ருக்கேன், இந்தந்த வேலைகள் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும்தான் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. புரிஞ்சவங்க புரிஞ்சிருக்கும், புரியாதவங்க புரியாமல் இருக்கட்டும். தேங்க்யூ டிஎம்எஃப், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். எல்லாத்துக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கும் இனிய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.